வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்காசி சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா அடுத்தடுத்து சிந்தாமணியை நோஸ்கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால சிந்தாமணியும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களும் முடிஞ்ச வழியில எல்லாம் குடைச்சல் கொடுத்து பாக்குறாங்க. மனோஜை தூக்கி உள்ளர வைக்க ரோஹிணி அதை வந்து மீட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்தது மீனா அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இத்தனை நாளா சிந்தாமணி கையில வச்சிருந்த பத்திரம், அவங்க எழுதி கொடுத்திருந்த பாண்டுன்னு அத்தனையும் சொடக்கு போடுற நேரத்துல கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. சிந்தாமணிக்கு ஏக டென்ஷன். ஃபைனான்சியர் கிட்ட வர்றாங்க. அவங்களுக்கு எப்படியாவது விஜயாவோட வீட்டை அடைஞ்சே ஆகணும்ன்ற வெறியா இருக்காங்க. இப்ப அவங்க கையில இருக்க ஒரே துருப்பு சீட்டு மீதி 38 லட்சம் கொடுக்க வேண்டியதுதான். அதனால ஃபினான்சியரை தூண்டிவிட்டு எனக்கு உடனே பணம் வேணும், பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன், நோட்டீஸ் அனுப்பு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஃபினான்சியரும் உடனே அதை செய்யறாரு. நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை மட்டும் இல்ல, முத்து, மீனானி எல்லாருமே கலங்கி போறாங்க. விஜயா தன்னோட வாழ்க்கையில ஆதாரமா நினைக்கிறது அந்த வீட்டை மட்டும்தான். அதனால அவங்க நிலைமைய சொல்லவே முடியாது. வீட்டை ஜப்தி பண்ணாம இருக்க ஏதாவது வழி இருக்கான அண்ணாமலை ரொம்பவே உடைஞ்சு கலங்கி போய் கேட்கிறாரு. முத்துவும் நொறுங்கி போயிருக்கவரு அந்த ஃபைனான்சியர் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட உரைக்காத மனோஜ், நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி திரும்ப வாங்குவாங்க, ஜப்தி பண்ணதான் பாப்பாங்க அப்படின்னு அவரோட படிப்பு அறிவை காட்டுறாரு. அவ்வளவுதான், அண்ணாமலை அதுக்கு மேல உட்கார கூட திராணி இல்லாம சாஞ்சிடுறாரு. விஜயா எதுவுமே சொல்ல முடியாத அதிர்ச்சியில நிக்கிறாங்க. மீனாவும் கண்ணீரோட கலங்கி போய் நிக்க நாம எதுவுமே செய்ய முடியாதுல்ல, சும்மா வேடிக்கை மட்டும்தானே பார்த்துக்கிட்டு இருக்கணும், இதுக்கு நான் செத்தே போயிடலாண்டாங்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்து பாஞ்சு வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்பா அப்பா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதப்பா அப்படின்னு முத்து அவரே உடைஞ்சு போயிருந்தாலும் ஆறுதல் சொல்றாரு. வீட்டுக்கு வந்து ஜப்தி பண்ணி இவங்கள வெளியே போன்னு சொல்லி அந்த அவமானம் எல்லாம் வேணான்னு இவங்களே வீட்டை விட்டு வெளியே கிளம்பினான்னு போறாங்க. மாங்கா மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நேரா ரோஹிணி கிட்ட போயிடுவாரு. ரோஹிணி அவர் எப்ப வருவாருன்னு ஆவலோட காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஜாக்பாட் மாதிரி. ஆளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மொத்த வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்காரு. ஆட்டமா ஆடின விஜயா இப்ப அப்படியே சில மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. எங்க போக போறாங்க? ஸ்ருதி வீட்டுக்கு போக முடியாது, கண்டிப்பா காரி துப்பி அனுப்பிடுவாங்க. ஏற்கனவே அவங்க இவங்கள மதிக்க மாட்டாங்க. இப்ப அந்த வீடும் போச்சுன்னு தெரிஞ்சா சுதாவும் வாசுதேவனும் இவங்க மூஞ்சில கூட முழிக்க மாட்டாங்க. அடுத்ததா பார்வதி வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பார்வதியை விஜயா கிள்ளைக்கீரை மாதிரி நினைச்சு ரொம்ப கேவலப்படுத்தி தான் நடத்தி இருக்காங்க. ஆனாலும் பார்வதி ஒரு நல்ல மனசுக்காரங்க, தாராளமா ஏத்துக்குவாங்க. ஆனாலும் இத்தனை பேருக்கு அங்க இடம் போதுமானு தெரியல. சுதாவுக்கும் வாசுதேவனுக்கும் இது பம்பர் பிரைஸ் மாதிரி. எப்ப ரவியையும் ஸ்ருதியும் அவங்களோட வச்சுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா அமைஞ்சிடும். மீனா வீட்டுக்கு எல்லாரும் போனாலும் மீனா வீட்டுல இருக்கவங்க எதுவும் சொல்ல போறது இல்ல, ரொம்ப சந்தோஷமாவே அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஆனா இங்க இருக்கிறதே சின்னதா 3 ரூம் தான். அங்க வீட்டுக்கு போனா எல்லாரும் நின்னுக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். எல்லாருமா சேர்ந்து உட்கார கூட இடம் பத்தாது. அதனால மொத்த குடும்பமும் அங்கேயும் போக முடியாது. ஊருக்கு பாட்டி வீட்டுக்கு போகலான்னா எல்லாரோட பொழப்பும் இங்க இருக்கு. அதனால அதுவும் அவங்களுக்கு செட் ஆகாது. எங்க போய் தங்க போறாங்க? அடுத்து இந்த குடும்பம் என்ன ஆக போகுது? இவ்வளவு நாளா முன்னையோ பின்னையோ எல்லாரையும் அண்ணாமலை இழுத்து பிடிச்சி ஒரே குடும்பமா வச்சிருந்தாரு. இனி மனோஜ் ரோகிணியோட போக, முத்துவும் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக, ஸ்ருதியும் ரவியும் சுதா வாசுதேவன் வீட்டுக்கு போக, அண்ணாமலையும் விஜயாவும் நடுத்தருவுல நிக்க போறாங்களா? விஜயாவும் மனோஜம் பண்ண தப்பால இப்ப நடுத்தருவுல நிக்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா முத்து ஒரு நாள் அண்ணாமலையை நடுத்தருவுல நிக்க விட மாட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.